நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்திய பிரதமரை விமர்சித்து ஒரு செய்தி என்பது இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு தமிழகத்தில் அதற்கான எதிர்ப்பு எழுந்தது. முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியது. பின்னர் அவர்கள் அந்த படத்தை நீக்கினாங்க. அப்புறம் கடைசியாக மன்னிப்பும் கேட்டு அந்த ஒரே நாளில் ஒட்டுமொத்த நிகழ்வும் நடந்திருக்கு. இது பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு முன்பு செய்தித்தாள்களை பற்றி வந்திருக்கு. செய்தியை பார்த்து நம்ம தொடரலாம். இதில் 2-3 பார்ட்டாக இந்த செய்தியை பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது அந்த கட்டுரை வெளியான தொடங்கி மன்னிப்பு வரைக்கும்னு இருக்குது. அதில் முதல் கட்டமாக இப்படி ஒரு கட்டுரையை அப்படி ஒரு மோசமான ஒரு தரக்குறைவான விமர்சனத்தோடு கூடிய ஒரு படத்தோடு மீனவர்கள் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் இலங்கை அரசு வெளியிடுவதனுடைய அந்த பின்னணி நோக்கம் என்னவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நோக்கம் நிச்சயமாக அது தொடர்ந்து இதை பற்றி மட்டுமே நம்ம இந்த ஒரு செய்தியில் மட்டுமே நான் அதை பார்க்கலை. இதற்கு முன்னால் கரியவாசம்னு ஒரு துணை தூதர் இந்தியாவில் இருந்தார். அவர் இந்த பிரச்சனை வரும்போது ஏற்கனவே ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவிற்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஒரிசாவிலிருந்து அங்கே நாங்கள் இலங்கைக்கு போனவர்கள். ஆக இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் என்கின்ற முறையில் சிங்களர்களை தான் மைய அரசு, அதாவது மத்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக அவர் ஒரு கருத்தை வெளியிட்டார். அது எல்லா பத்திரிகைகளிலும் விரிவாக வந்தது. அவர் அதை பற்றிய ஒரு இணையத்தில் கூட ஒரு செய்தியில், இணையதளத்தில் கூட ஒரு செய்தியை வெளியிட்டார். அப்போ என்ன என்று சொன்னால், மிக கடுமையான விமர்சனங்கள் அவரை பற்றி வந்தது. அவரை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி பல அமைப்புகள் போது அந்த இலங்கை துணை தூதரகத்துக்கு வெளியிலே போய் கூட ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தப்பட்டது. அப்போது அரசாங்கம் எந்த எதிர்வினையும் மாற்றவில்லை. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் எந்த எதிர்வினையும் மாற்றவில்லை. ஒன்று. இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த மீனவர் பிரச்சனையிலும் சரி, இலங்கையினுடைய பிரச்சனையிலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு கூட எந்த வகையிலையும் காங்கிரஸை அல்லது யூபிஏவை விட ஒரு மாற்றான ஒரு கொள்கையை அது வைத்திருக்கவில்லை என்பது மிக தெளிவாக ஒரு விஷயத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் விடுவதும் இது தொடர்ந்து அந்த கதை, பழைய கதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதே ஒழிய எந்த மாற்றமும் இல்லை என்பது. மூன்றாவதாக நான் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மோடியினுடைய பதவியேற்புக்கு ராஜபக்சே அழைக்கப்பட்ட போது மிகப்பெரிய எதிர்ப்பு அதற்கு வந்தது. இன்னும் சொல்ல போனால் பாஜக கூட்டணியிலே இருக்கக்கூடிய வைகோ போன்றவர்களை மிக கடுமையான எதிர்ப்பை அன்றைக்கு தெரிவித்தார்கள். அதை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். அதை கருத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற ஒரு நிலைமையை நான் பார்க்கிறேன். அதே போல இப்பொழுது அண்மை காலத்திலே ஒரு 3 விஷயங்கள் நான் பார்க்கிறேன். இப்போ போன வாரம் ஒரு பெரிய டெலிகேஷன், ஒரு குழு, அது அடுத்தடுத்த பார்ட்ல வரும். அந்த விஷயங்கள் நம்ம அதை பேசலாம். முதல் கட்டமா இது அந்த இலங்கை அரசுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி வருகிறோம். தெற்காசியாவிலேயே மிகவும் ஒரு பொறுக்கித்தனமான ஒரு அரசாங்கம், ஒரு பொறுக்கித்தனமான ஒரு இராணுவம் இலங்கை அரசாங்கம், இலங்கை இராணுவம் என்பதை பல்வேறு விவாதங்களில் முன்வைத்து வருகிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எதற்காக தமிழகத்தின் மீது, தமிழக அரசியல் தலைவர்களின் மீது இவ்வளவு பெரிய காழ்ப்பை தொடர்ந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் ஜோக்கர்கள் என்று சொல்லி அது ஒரு பெரிய செய்தியாக இங்கே வெளிவந்தது. இப்பொழுது தமிழக முதல்வர் இவர்கள் தாக்குதலுடைய முக்கியமான காரணமே என்னவென்றால், இன்றைக்கு சர்வதேச அமைப்புகளில் இந்தியா இலங்கைக்கு எதிராக ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இங்கு தமிழகத்திலிருந்து தான் வருகிறது. தமிழகம் தொடர்ந்து இந்த விஷயத்தை நிர்பந்திக்கிறது என்பதை இலங்கையினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் இவர்கள் தொடர்ந்து இவ்வளவு ஆத்திரமூட்டக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொன்சேகா மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் கூட இது போன்ற கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. அந்த கட்டுரையிலே, சர்ச்சைக்குரியான அந்த கட்டுரையிலே அவர் ஒன்று சொல்கிறார், அதை எழுதிய நபர். அதாவது ஜெயலலிதாவினுடைய இந்த தாளத்திற்கெல்லாம் அவர் மோடி அணிபடிய மாட்டார், அவர் சொல்வதை எல்லாம் அவர் கேட்க மாட்டார் என்று ஒன்றை சொல்கிறார். எவ்வளவு நம்பிக்கை என்று பாருங்கள். எவ்வளவு, அதாவது அவர்களுக்கு எதிரியாக அவர்கள் தமிழகத்தை தான் நினைக்கிறார்களே ஒழிய இந்திய அரசாங்கத்தை அல்ல. இன்னொரு விஷயம், அவர்கள் அவசர அவசரமாக மன்னிப்பு கேட்டிருப்பதற்கு இன்னொரு காரணத்தையும் நான் பார்க்கிறேன். அதாவது இதில்
ஜெயலலிதா அவர்கள் மட்டும், தமிழக முதல்வர் மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த மன்னிப்பை கேட்க மாட்டார்கள். இது மோடியினுடைய பெயரும் சேர்ந்து அதில் அவதூறுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்கிற நிலை வந்ததும் தங்களுடைய ஆத்மார்த்த நண்பராக இருக்கக்கூடிய அவரிடமிருந்து தனக்கு ஒரு தங்களை பற்றி ஒரு தப்பெண்ணம் அவரிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவசரமாக மன்னிப்பு கேட்கிறார்கள். நீங்க இப்படி ஒரு பார்வை இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பார்வை, இந்த விவகாரங்கள் குறித்து பேசும்போது சொல்றது, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூக உறவு என்பது மறுபடியும் இலங்கை அரசுக்கு எதிராக தமிழக அரசுக்கு பலம் கூட்டி விடுங்கிறதுனால இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பூசலை உருவாக்குவதற்கான முயற்சின்னு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பெரிய இணக்கமான விஷயம்லாம் அன்றைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. தமிழக முதல்வரும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, தொடர்ந்து இந்த விஷயத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர் பிரச்சனைகளும் சரி, இலங்கை தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்களும் சரி, இந்திய அரசு நடந்து கொள்வது நியாயமல்ல என்கிற விஷயத்தை தான் இங்கே தமிழகத்திலிருந்து எல்லா கட்சிகளுமே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் புதிதாக பூசல் உருவாவதற்கு எந்த இடமுமே இல்லை. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அழுத்தத்தினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போறதில்லை, ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இவர்கள் பேச்சையெல்லாம் கேட்கவே கேட்காது என்று அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இது. இன்றைக்கு தமிழக முதல்வர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார், இலங்கை தூதரை அழைத்து அவரிடம் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என்று. நான் கேட்கிறேன், இத்தனை மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், தொடர்ந்து கடந்த காலத்தில் பல மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்போதாவது இந்திய அரசாங்கம் ஒரு கடும் அதிருப்தியை அந்த இலங்கையின் மீது தெரிவித்திருக்கிறதா? அப்படி என்று சொன்னால், பொதுவாக நான் இது காங்கிரஸ் பிஜேபி என்று பார்க்கவில்லை, பொதுவாகவே மத்திய அரசுகளுக்கு தமிழகத்தினுடைய உணர்வுகள், உரிமைகளின் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அந்த மத்திய இருக்கக்கூடிய அரசுக்கு இந்த விவகாரத்தில் போதிய அக்கறை இல்லை அப்படிங்கிற அந்த அட்வான்டேஜ் இவ்வளவு ஒரு தைரியமாக ஒரு மாநிலத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை தரக்குறைய விமர்சிக்கக்கூடிய அந்த தைரியத்தை வழங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அதான். அதுல சந்தேகமே பட வேண்டாம்னு சொல்றேன். இப்போ ஒரு மனுஷன் சொன்னதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த கட்டுரை என்பது இதுவரையில் இருந்த நிலைப்பாட்டை விட தாண்டி போயிருக்குன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, அதுல இன்னொரு ரொம்ப மோசமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இதிலே கைப்பற்றக்கூடிய அல்லது ஈடுபடக்கூடிய சில படகுகள் ஜெயலலிதாவிற்கோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களுக்கோ சொந்தமானதாக கூட இருக்கலாம் என்று ஒரு தனிப்பட்ட முறையிலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டு அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அப்ப அது ரெண்டாவது என்ன வருது? அது உங்களுடைய பதிலா இருக்கும்னா, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் எழுது, மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கமான போக்கு இல்லாதனால அந்த தைரியம் இலங்கையருக்கு வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இலங்கையை நோக்கி தமிழக அரசியல் கட்சியில் காட்டிய வீரியம் புதிய அரசு வந்த பிறகு குறைந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவலை, ஒரு கருத்தை நான் முன்வைத்தா நீங்க அதை எப்படி மறுப்பீங்க? உண்மைதான். அது இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடந்த அதற்கு பிறகு முத்துக்குமாரனுடைய அவருடைய உயிர் ஈகத்துக்கு பிறகும் அதை ஒட்டி வந்த அந்த தேர்தல், அதற்கு பிறகு இந்த ஈழப் பிரச்சனையில எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு மெத்தன போக்கை அல்லது ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றன என்று பார்க்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்ப இந்த புதிதாக அரசு அமைந்த பிறகும் கூட இன்றைக்கு அந்த ஈழப் பிரச்சனையில தொடர்ந்து வலியுறுத்துவது என்பதிலே ஒரு மெத்தன போக்கு இருக்கிறது என்பதை நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், தமிழகத்திற்கும் பொதுவாக தமிழருடைய முக்கியமான ஒரு கோரிக்கைகள் உண்டாகக்கூடிய ஈழத்தமிழர் பிரச்சனையில மைய அரசு மீண்டும் மீண்டும் அக்கறை காட்டாமல் அதை அலட்சியம் செய்வதற்கான ஒரு காரணமே தமிழக கட்சிகள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையோ ஒரு வலுவான ஒரு நிலைப்பாடோ இல்லை என்பதுதான் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக நீங்க ஏத்துறீங்களா? இதுல பாத்தீங்கன்னா தமிழக கட்சிகளிட ஒற்றுமை என்பதை நாம் எப்படி இது பண்றது, அதாவது நம்ம எல்லாரும் தமிழக கட்சிகள் ஒற்றுமை இலங்கை விவகாரத்துல கடந்த ஆட்சி காலத்தில் இங்கிருந்து தமிழக கட்சிகள் காட்டிய அந்த வீரியம் இப்போது குறைந்திருக்கிறது. அந்த தைரியத்துல தான் இவ்வளவு அடுத்த கட்டம் நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு விமர்சனத்தை இலங்கை துவங்கி. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அன்றைக்கு திமுகவை எதிர்ப்பதற்கும் காங்கிரஸை எதிர்ப்பதற்கும் இலங்கை பிரச்சனை பயன்பட்டது. இன்றைக்கு அவர்கள் பிஜேபியோடு அல்லது வேறு பல சக்திகளோடு இணக்கமான உறவுகளில் அவர்கள் இருக்கிறார்கள். அது வைகோ போன்றவர்களாகட்டும் அல்லது ராமதாஸ் போன்றவர்களாகட்டும் அவர்கள் அப்படித்தான் நிலைப்பாட்டை வைக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு அவர்கள் பட்டும் படாமல் பேசத்தான் செய்வார்கள். நான் எந்த அடிப்படையிலிருந்து கேட்கிறேன்னா, ஒரு நாட்டுடைய பிரதமரை காமன்வெல்த் மாநாட்டுக்கு சென்று கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு போராட்டங்களை நடத்தி நிர்பந்தம் கொடுக்க முடிந்த தமிழக அரசியல் கட்சிகளா, தமிழ் தேசிய இயக்கங்களா இருக்கட்டும், தமிழ் தேசிய சார்ந்த அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இல்ல திராவிட கட்சிகளா இருக்கட்டும், ஆனா இன்றைக்கு மத்திய அரசின் சார்பாக ஒரு பிரதிநிதிக்குள்ள அங்கு சென்று வருகிறது. எந்த விதமான துளி சத்தம் கூட தமிழகத்தில் இல்ல அதைத்தான் நான் சொல்கிறேன். இல்ல அதுல தமிழ் தேசிய இயக்கங்கள் திராவிட கட்சிகள் வேறுபடல, யாருமே அதை பத்தி இன்றைக்கும் நீங்கள் பாருங்க
அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்ப்புக்காகத்தான் இங்கே ஒரு பெரிய மாணவர் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் மாநாடு நடந்தப்போ வந்துட்டு ஏன் யாருமே வாய திறக்கல? அப்ப இந்த மாணவர்கள்லாம் எங்கே போனாங்க? அதற்கு பின்னாடி யார் இருந்து இயக்குனாங்க? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கேட்கணும் வந்துட்டு. அப்போ அன்றைக்கு திமுகவுக்கோ மத்திய அரசுக்கோ பிரஷர் கொடுக்கறதுக்காக மட்டுமே தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை பயன்படுத்தப்பட்டதா என்கிற கேள்வியை எழுப்பாமல் இருக்க முடியாது. இது வந்து மனுஷனுடைய கருத்தை நான் கடுமையா எதிர்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளானது திமுக தான். தொடர்ந்து திமுக ஈழத்தமிழ் பிரச்சனை மென்மையான போக்கை இன்னும் சொல்ல போனால் கண்டுகொள்ளாமல் இருந்தது என்பதுதான் திமுக மேல வந்த ஒரு ஆத்திரத்துக்கான காரணம். சொல்லிடுறேன், திமுக மத்திய அரசாங்கத்திலிருந்து விலகிய பிறகு அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. எதற்கு பிறகு எந்த போராட்டமும் இல்லை. அப்படி என்றால் திமுகவை குறிவைத்து தாக்குவதற்காக மட்டும்தான் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டதா? உண்மையிலேயே உங்கள் கேள்விக்கு தான் நான் வர்றேன். அப்படி என்றால் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போன பிறகு ஏன் இந்த போராட்டங்கள் எல்லாம் தணிகின்றன? அப்படி என்றால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மட்டும்தான் இதற்கு காரணமா, அல்லது அக்கறை இதற்கு காரணமா? ஒரு அடிப்படை இந்த கட்டுரை, இந்த சர்ச்சைக்குரிய கட்டுரை துவங்குவது என்பது சுப்பிரமணிய சாமியினுடைய இலங்கை வருகை ஒட்டி தான் அந்த கட்டுரை தொடங்குகிறது. நம்ம இந்த கட்டுரையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் தான் பார்த்தோம். ஆனா அதே இணையதளத்துல இந்த கட்டுரைக்கு ஒட்டிய இன்னொரு கட்டுரை பிரசுரமாகி இருக்கு. அந்த கட்டுரை இலங்கை உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடாது, சுப்பிரமணிய சாமி உறுதி தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு அந்த கட்டுரை துவங்குது. அந்த கட்டுரைக்கு உள்ள முழுவதும் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாகவும் இந்தியாவுடைய பிரதிநிதியாகவும் சுப்பிரமணிய சாமி இலங்கை வந்ததாகவும், இனி இலங்கையினுடைய உள்விவகாரங்களில் தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்து எந்த அழுத்தம் வராதுன்னு ஒரு கட்டுரை இருக்கு. அப்ப இது வந்து இந்த விவகாரம் பெருசானதுனால இது வந்து எந்த பெரிய கவனம் பெறல அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு ஒரு துளி எதிர்ப்பு கூட தமிழக களத்திலிருந்து வராமல் இருப்பதற்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தல. இப்ப மனுஷபுத்திரன் மட்டும் இல்ல, அதைத்தான் நான் ஏற்கனவே தொடக்கத்திலே அதை வந்து குறிப்பிட முயற்சி பண்ணேன். என்ன காரணம் என்று கேட்டால், என்னுடைய ஒரே கேள்வி, சுப்பிரமணிய சாமி யார்? முதல் கேள்வி. சுப்பிரமணிய சாமி ஒரு பெரிய அமைச்சர் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கோட்பாடுகளை, அதுவும் குறிப்பாக அயல்வுறவு தொடர்பான விஷயங்களை அவர் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நபரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய கருத்துக்கள் என்பது அரசாங்கத்தை மீறிய ஒரு எதிர்ப்பான அவருடைய தன்னிச்சையான ஒரு செயல். அந்த செயலை நியாயமாக பாஜக அரசும் மோடி அரசும் அதை பாஜகவும் மோடியும் கண்டித்திருக்க வேண்டும். யார் சுப்பிரமணிய சாமி? அவர் ஒரு கட்சி பேரை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவரார். அவருக்கு பின்னணியிலே எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சிக்கு என்ன வலு இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுவதையெல்லாம் ஊடகங்கள் அப்படியே மாந்தி எடுக்கின்றன. அவர் சொல்லுவதையெல்லாம், அது மட்டுமல்ல, அவர் அத்துமீறி எல்லா விஷயத்திலும் செயல்படுகிறார். அதுல அத்துமீறி அவர் செயல்படல. அதாவது பாஜக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல், அவர்கள் கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் அவர் இதையெல்லாம் பேசுகிறார் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்களை இவர் சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கேட்டது போலவே எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ராணுவ மாநாட்டிற்கு அவர் அழைக்கப்படுகிறார்? அப்படி என்றால் இந்தியாவினுடைய கருத்தியலை, இந்திய அரசாங்கத்தினுடைய கருத்தியலை தான் அவர் பிரதிபலிக்கிறார். அந்த விதத்தில் அவர் அத்துமீறி செயல்படவில்லை. இந்திய அரசாங்கத்தினுடைய குரலாக அவர் செயல்படுகிறார் என்று நான் சொல்கிறேன். வெளிப்படையா பார்க்கும் இதை பத்தி விரிவா பேசுவோம். ஒரு இடைவேளை விரிவா பேசலாம்.